ஓடோடி போகிறாங்க. யார்கிட்ட போகிறாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட போகிறாங்க. பிலால் ரலியல்லாஹு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி போய் அப்படியே மண்டிட்டு உட்கார்றாங்க. யார்? அபூதர் ரலியல்லாஹு. விட்டுட்டு அவங்களுடைய காலை பிடிக்கிறாங்க. காலை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, அபூதர், பிலாலே, உங்களுடைய காலை தூக்கி என் கன்னத்தில் வச்சிருங்க, கன்னத்தில் வச்சு என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். அப்போந்தான் பிறருடைய குறைகளை மறைக்கணும், பிறருடைய குறைகளை மன்னிக்கணும், பிறருடைய குறைகளை மறந்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாவ சொல்கிறாங்க. யார் பிறருடைய குறைகளை மறைக்கிறாரோ, மறந்து விடுகிறாரோ, மன்னித்து விடுகிறாரோ, அவருடைய குறைகளை அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் மறைத்து விடுவான், மறந்து விடுவான், மன்னித்து விடுவான். என்ன வேணும் நமக்கு? என்ன வேணும் நமக்கு? இஸ்லாம்னு சொன்னாலே என்ன தெரியுமா? பிறர் நலம் நாடக்கூடியது. இஸ்லாம்னா என்ன தெரியுமா? பிறர் நலம் நாடக்கூடியது. ஆனால் இன்னைக்கு தன்னுடைய நலம் மட்டும் இருந்தால் போதும், தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய கோட்பாட்டை, தன்னுடைய வழிமுறையை மட்டும் இருந்தால் அது மட்டும் போதும் என்கிற ரீதியில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஈகோவினால், இயக்க வெறியினால், ஜமாத் வெறியினால் இன்று கூறு போடப்பட்டு, இன்று டிவைடாகி சலாம் சொன்னால் கூட முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு, அல்லது சலாம் சொல்லக்கூட மறுக்கக்கூடிய அளவிற்கு சகோதர வாஞ்சியை இழந்துதான் இன்றைய முஸ்லிம்களில் அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள். அந்த சகோதரர்கள் அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து. அதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் தவறெடுத்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்காக என்னுடைய தோழர் அபூபக்கரை நீ மன்னித்திருக்க கூடாதா கேட்குறாங்க. யார் கேட்குறா? அகிலத்தின் அருள்கொடை அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எனக்காக என்னுடைய தோழர் அபூபக்கரை நீ மன்னித்திருக்க கூடாதா? ஒரு முறை அல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.